ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? Today, mother language they are promoting, mother tongue. English you have to be international language for livelihood. Hindi better to learn so that it will be very easy to mingle with people. Nothing wrong in it. தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கும் முதல்வர் ஸ்டாலின் மும்மொழி கொள்கை என கூறி மத்திய அரசு இந்தியை திணிக்க பார்க்கிறது என எதிர்க்கிறார். இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலும் திமுகவினர் இறங்கியுள்ளனர். மும்மொழி கொள்கையில் ஹிந்தி கட்டாயம் இல்லை என்பதை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்கள் எடுத்துரைத்து வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேட்டியளித்தார். தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி வழியில் கல்வி கற்க ஊக்கப்படுத்துகிறது. ஆந்திராவில் இதற்கு முந்தைய அரசு ஆங்கிலம்தான் வாழ்வாதாரத்திற்கான மொழி என்று வளர்த்தது. மொழி என்பது தகவல் தொடர்புக்கு தான், ஆனால் அறிவு தாய்மொழியில் கற்பிக்கப்பட வேண்டும். தெலுங்கு, கன்னடம், தமிழ் உட்பட மற்ற மொழிகளை தாய்மொழியாக கொண்டவர்கள் கூட உலக அளவில் மிகப்பெரிய அளவில் சாதித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? அறிவு வேறு, மொழி வேறு. ஆந்திர பல்கலைக்கழகங்களில் 3 மொழிகள் அல்ல, வெளிநாட்டு மொழிகள் உட்பட 10 மொழிகளை கற்க ஊக்குவிக்க உள்ளோம். அதன் மூலம் உலகளாவிய வாய்ப்புகள் கிடைக்கும். தெலுங்கு, ஆங்கிலத்துடன் ஹிந்தியும் படிப்பது நல்லது. இந்திய மக்களிடம் எளிதாக பழக ஹிந்தி உதவும். அதில் எந்த தவறும் இல்லை என்று சந்திரபாபு நாயுடு கூறினார். And in Tamil Nadu as well, that Hindi imposition is being done in name of 3 language policy. What's your stance on that? No, what I am saying today, mother language they are promoting, mother tongue. Earlier in Andhra Pradesh, earlier government promoted English. They made a policy English alone can give livelihood. We told very clearly, language is only a means of communication. Knowledge will give with mother tongue. Indians, they are all aware, all of you are seeing, rural background. Telugu, Kannada, Tamil or some other languages, they are shining globally extremely well. What is the reason? Even CEO of Google, CEO of Microsoft, you name any company for that matter. Knowledge is different, language is different. Now I am going to promote 10 languages. Every university, 5 to 10 languages, international languages, you study and go and work there. They need your services. Not only 3 languages, multi-languages. So Telangana government has come out and said that they will promote Telugu at this education. What's your stand on that, sir? No, nothing wrong in it. We have to do that. Telugu we have to promote. English we have to be international language for livelihood. Hindi better to learn so that it will be very easy to mingle with people. Nothing wrong in it. இதேபோல் மக்கள் தொகை அடிப்படையில் பார்லிமெண்ட் தொகுதிகள் மறுவரையறை செய்தால் தமிழகத்திற்கான பிரதிநிதித்துவம் குறையும் என்று முதல்வர் ஸ்டாலின் எதிர்த்து வருகிறார். அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி தொகுதி மறுவரையறை கூடாது என தீர்மானம் நிறைவேற்றினார். இது பற்றி கருத்து தெரிவித்த ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, தொகுதி மறுவரையறை என்பது 25 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் செயல்முறை. அதுவும் மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பதும் வேறு வேறு. அதை ஒன்றாக இணைக்க வேண்டியதில்லை. மக்கள் தொகை அதிகமாக இருப்பது நல்லதுதான். அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்ள ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். மக்கள் தொகை மேலாண்மை முக்கியமானது. தொகுதி மறுவரையறை பற்றி எந்த அறிவிப்பும் வரவில்லை, மசோதாவும் இல்லை. அது பற்றி மத்திய அரசு சரியான நேரத்தில் ஆலோசனை செய்யும். அவமானங்களுக்கு கருத்து சொல்லப்போவதில்லை என்று சந்திரபாபு நாயுடு கூறினார்.